என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஒரு டவல் கொண்டு வரதுக்கு ஐம் சாரி கவிதா. கரெக்டாக பார்த்துக்கிச்சு. உமா மகேஸ்வரி, நீ லாயர் இல்லை, சரியான கமர்ஷியல் டைரக்டர். கவிதா நீ வந்து அத்தை அத்தை கழுத்து அம்மா கழுத்து டவல். சரி சரி சரி, ஓகே ஓகே, நீ போ போ கவிதா. கொடுத்துட்டேன் அத்தை. அம்மா போதும்மா, பிடிச்ச விட்டு வரைக்கும் போதும். இப்போ நல்லா எதமா சுகமா இருக்கு. நீ போ. கோர்ட்ல வார்த்தையில விளையாடுற இந்த உமா மகேஸ்வரிக்கு வாழ்க்கையிலையும் விளையாட தெரியும்டி. சகோதரிகளை சக்களத்தையா மாத்துறதுல இது பார்ட் 2. அத்தை பூரி கிழங்கு ரெடி, வந்து சாப்பிடுங்க. கௌரி, நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன், கவிதாவை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா உனக்கு தான் நஷ்டம் வரும். ஏன் அத்தை, என்னாச்சு? பழக்கம் போல உன் புருஷன் டவல் இல்லாம குளிக்க போயிட்டான். குளிச்சு முடிச்சவன் கௌரி கௌரின்னு டவலுக்காக குரல் கொடுத்தான். உன் தங்கச்சி முண்டி அடிச்சிட்டு போய் அவ டவலை கொடுக்கறா. கவிதாவை கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் தப்புன்னு சொல்லிடலாமா? அவசரப்பட வேணாம் அத்தை. அவசரப்படலைன்னா நீ தான் அவஸ்தைப்படுவ. மொத்தமா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அதை பத்தி விவாதிக்க வேண்டாமே அத்தை. சரி, உன் ரூட்டுக்கே வரேன். இந்த டவல் மேட்டரை விட்டுரு. டிஃபன் மேட்டர்ல நீ மறைவா நின்னு நடக்க போறத பாரு. ஆமா, அடுத்த சீன் டிஃபன் சீன், ஆனா டிஃபரெண்டான சீன். அத்தை என்ன அத்தை, நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. நாட்டுல ஒரு வேலை பாக்குறவங்களே ஓஹோன்னு இருக்கிறப்ப நீங்க 4-5 வீட்டுல வேலை பாக்குறவங்களாச்சே, அப்ப பிரமாதமா தான் இருப்பீங்க. அப்படிதானே? என்னத்த இது, நான் மட்டும் தனியா பேசிட்டு இருந்தா எனக்கு வாய் வலிக்காதா என்ன? சொல்லுங்க. 4 வீட்லயே நல்ல சம்பளமா? பேங்க் பேலன்ஸ் நல்லா ஹெல்த்தியா இருக்கா? ஏதாவது லேண்ட் கிண்டு வாங்கி போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. இல்ல ஸ்ட்ரைட்டா கட்டின வீட்டே வாங்க போறீங்களா? பாத்துக்கோங்க, பிற்காலத்துல எங்களுக்கு போட்டியா காலேஜ் கீழேஜ் ஆரம்பிச்சிடாதீங்க. சொல்லுங்க அத்த, ஐடியா இருக்கா? என்னடி வேண்டாததெல்லாம் சொல்லி என் வேலையை கிடைத்த திமிரு தெனாவெட்ல பேசுறியா? போச்சா வேலை, போச்சா? பாரு ஆச்சரியத்தை, நாட்டுல ஏன் பேச்ச நம்புறது கூட ஆளுங்க இருக்காங்க. என்னத்த இது, கண்டேன் சீதைங்கிற மாதிரி வந்த உடனே வேலை போன விஷயத்த சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. அத்த,
இந்த செகண்ட் நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன். வாங்க வந்து கார்ல உட்காருங்க. உங்க வேலை ஊத்திக்கிட்டத பெருசா செலிப்ரேட் பண்ணலாம். நான் பொய்யெல்லாம் சொல்லத்த நிஜமா தான் சொல்றேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வாங்க உங்க வேலை கோவிந்தா ஆனத கோலாகலமா கொண்டாடலாம். வேண்டாண்டி, பாவத்துக்கு மேல பாவம் பண்ணாத. அண்ணா பண்ணா என்ன? நீ நல்லா இருக்க மாட்ட, பின்னால பிரச்சனை வரும். செத்து மேல போனா யமலோகத்துல வச்சு எண்ணெய் கொப்பரையில வதக்குன்னு வதக்குவாங்க. இதானே இதானே நீங்க சொல்ல வர்றது? அப்பா கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சத்த. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சொல்ல வரலையா? அப்ப புதுசா நான் சொல்றத கேளுங்க. உங்க வேலைய பறிக்கிறது இதோட நிக்காது, தொடரும். தொடர்ந்து உங்களோட ஒவ்வொரு வேலையும் தேடி தேடி நான் பறிப்பேன். அதே மாதிரி நேரம் பார்த்து கரெக்டான நெருக்கடியை உருவாக்கி திலகா கிட்ட இருந்து அவளோட குழந்தைய பிரிப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்களே சொல்லுங்க. சொல்லாத காதலுக்கு சொர்க்கத்துல இடம் இல்லையா? சொல்லாத வார்த்தைக்கு எந்த மரியாதையும் இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. நீயும் புருஷனும் பண்றானி ஏத்த நாங்க மட்டும் பார்க்கலடி, அந்த தெய்வமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. தெய்வம் பொல்லாத தெய்வம். அந்த தெய்வம் தெருவுக்கு தெருவு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த தெய்வத்தை நல்லா நம்புறவங்க தெருவுல தான் நிக்கிறாங்க. அந்த தெய்வத்தை நம்பாத நாங்கெல்லாம் தேர்ல இருக்கோம். ஆமாத்த, கம்பீரமா அதிகாரமா தேர்ல இருக்கோம். அம்மா நாகலட்சுமி அம்மா, எல்லாத்துக்கும் ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்கிட்ட இருந்து உங்க மகனை பிரிக்கிற வேலையை இத்தோட நிறுத்திக்கோங்க. இல்லைன்னா இதை விட மோசமான நாசத்தை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னா நான் என் கோபத்தை குறைச்சு உங்களையும் உங்க புருஷனையும் நல்லா வாழ விடணும்னா அந்த திலகாவை தூக்கி தெருவுல போடுங்க. அவ கையில இருக்கிற குழந்தை வீரபாண்டிய என் கையில கொடுத்துட்டு தப்பான கர்ப்பத்தை சுமக்கிற திலகாவை துரத்தி விடுங்க. நான் உங்களை துரத்துறத நிறுத்துறேன். என்ன பேச்சே காணோம்? நான் மட்டும்தான் மருமக. இந்த டீல் ஓகேவா? ச்சீ, உன் மூஞ்சில அப்படியே காரி துப்பன போல இருக்குடி. அந்த மாதிரி துப்புனா உன்னை துப்புன ஏன் எச்சல் அவமானமா போயிடுமேன்னு துப்பாம இருக்கேன்டி. வேலை போன மட்டும் இல்லடி, என் உயிரை போனாலும் அவனை மகனா ஏத்துக்கவும் மாட்டேன், உன்னை மருமகளா மதிக்கவும் மாட்டேன்டி. ஓடு தாயம்மா ஓடு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஓடுறேன்னு நானும் பாக்குறேன். காஞ்சனான பேய்டி. இதை நான் உனக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன். தொடாதடா. ஐயோ மச்சான், அண்ணே, ஐயோ போன போகுதுன்னு பொறுத்து போனா என்ன ஆம்பளை கூட மதிக்க மாட்டியா? கொன்னுடுவேன் கொன்னு.